சியர்ஸ். வித்யா, தெருவில் போற வர நாயில அதுக்கு வீட்டுக்குள்ள விடுற? ச்சே, எங்க மாமியார் கூட இந்த அளவுக்கு கேவலமா பேசுனது இல்ல. ஓ, இந்த சீன்ல நாய் இருக்கா? அதானே பார்த்தேன். நான் இங்க விட்டேன். நீ நைட் இது மேல தண்ணில ஊத்தி காப்பாத்துன்னு தெருவுல எல்லாம் சொல்றாங்க. காலைல 6 மணிக்கு ஏஞ்சி பார்த்தா இது நடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன். வித்யா, நீ ஒன்னும் பதட்டப்படாத, இதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள இது இங்க இருக்காது. பாத்துடலாம். வித்யா, நீ போயிரு. ஓ சிஸ்டர், எல்லாம் தெரிஞ்ச கருமம் தானே, வெள்ளடு. அது ஓகேண்ணா. ஆமா, உள்ள என்ன சத்தம்? எங்க அண்ணன் உன்னை சேர்த்தது பத்தாதுன்னு ஒரு நாயை வேற சேர்த்திருக்கான். மாப்பிள்ள, இங்க ஒரு கொலவெறி பிடிச்ச நாய் இருக்கடா உள்ள. மாப்பிள்ள நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் உன்னை காப்பாத்துறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தைரியம் ஏத்திக்கிறேன். வேண்டாம். டேய் மாப்பி, 1/2 கிலோ கையோட வந்திருக்கும் போல இருக்குடா. என்னது 1/2 கிலோவா? ஆமா, ஜஸ்ட் மிஸ்ட். சரி, எவ்வளவு குடிச்சிருக்க? வெறும் 1/2 பீர் தான்டா. அப்ப நீ இப்ப வீரன் ஆயிட்ட. கூப்பிட்டு நாய் திரும்ப கொடுத்து அனுப்பிச்சு. யார் அந்த சபா? இவன் நாட்டுக்கும் நல்லது செய்ய மாட்டான், நமக்கும் நல்லது செய்ய மாட்டான். அம்மா, வீட்ல இருப்பானா? ஏசே நெட் பார்த்துப்பா மாப்பிள்ள. ஜெட்டா, ஜெட்டோ, கேட் திறந்திருக்குல. டேய் மாப்பிள்ள, வித்யா சொன்னது கரெக்டா? நேத்து ராத்திரி நான் தான் தண்ணியில ஊத்தி காப்பாத்தினேன். கனவு மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ள. எவனா இருந்தா என்னடா? தெருவுல போற தெருநாய்க்கெல்லாம் எங்க தாத்தா பேர் வச்சிருக்கா. எங்க தாத்தா எவ்வளவு பெரிய சாரா வியாபாரி தெரியுமா? இஸ் இட்? அப்பாஸ். ஜெட்டா, சேட்டா, ஜெட்டோ. டேய் மாப்பிள்ள, எப்படிடா வீட்டுக்கு போவேன்? அது வேற அங்க இருக்குது. டேய், நம்மளா தமிழ்நாடு போலீஸ்ரா. வா, கவலைப்படாத, ஒரு பீர் வச்சிருக்கோம் உள்ள. தோனி டிஷர்ட் போறதோ கையில குச்சி வச்சிருக்கதோ முக்கியம் இல்ல. அவரை மாதிரி உள்ள போய் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பியா? கேட்ச் பிடிச்சிருச்சுனா இந்தா, நீ கொஞ்சம் திரும்பி ஏத்திக்கோ. கூலிங் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய், என்னடா அது? ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிற. வா 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 வா. ஹே பட்டி, ஜெட்டா விളിച്ചു. புறத்துக்கு போ. டேய், யாரா என்ன பிடிக்கற? பாத்துடா. என்னடா மூஞ்சில? எங்கடா யார் மூஞ்சில? நாய் மூஞ்சிலடா, பின்ன என் மூஞ்சிலியா? பாரு, ரத்தம் வருது. எல்லா நாய்க்கு ஊத்தி கொடுக்க வேண்டியதா இருக்குது. Cheers. What are you two doing in my woods? வேணாடா தம்பி, தம்பி சொன்னா கேளு, வேண்டாம். கொஞ்சம் பிடிச்சிடறா. யாரா காப்பாத்துங்க. பாவி,
டேய், எங்க தாத்தா காட்டை வித்து கல்லெல்லாம் குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது இந்த ஒரே வீடு தான்டா. அத போய் ஏண்டா நீ ரொம்ப டிசிப்ளின் டாக்னு சர்டிபிகேட்லாம் கொடுத்தா அந்த நேதர்கா சிப்ஸ் இதான் உங்க ஊர்ல டிசிப்ளினா? ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த வீட்டுல. பாத்துக்கலாம் வாடா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உள்ளே கடை. மணி ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப ஃபிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாரு இவன்? பொம்மரி நினை கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவனை மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்றும் கிடையாது. டேய் என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? ஆர்னால்ட் சிட் சிட். that's it. ஆர்னால்ட் ரோல் ரோல். ஐ மை பேபி. எப்படி கேட்ச்? ஓ, நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய் நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேலை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி. இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தா வேணா உட்காருவார். அப்படியா? ஏங்க என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னங்க இல்லைன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு தெரியும், வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார் ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட என்னப்பா இங்க வா, நான் சொல்றேன். இந்தா இந்தாம்மா, இதுக்கு பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்கு தான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அவன் என்னடானா வெளியே தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. ஏன் ஒரு மாசம் சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்துறக்கே லஞ்சம் கஞ்செல்லாம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டேய் மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. ஐயோ என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. புட்டு புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி,
இன்னைக்கு சண்டே செமிஃபைனல்ஸ் மேட்ச். உங்க 2 பேருக்கும் வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க. பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சானியா மிர்சா. இவ ஆடுறத பார்க்கறனால ஏறிட்டு வரணும் நமக்கு. இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். ரேணு, இரு, ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக் பாத்ரூம் இந்த பக்கம். நான் ஒரு ஓரமா போய்க்கிறேன். நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்டில் இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத. முதல்ல கார்த்தியை அந்த நாயை கொண்டு போய் எங்கேயா விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? வர்றேன் ரேணு. டேய் அவங்க வீட்டில் என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது, நம்மளை பார்த்து போறாம இவ்வளோ பேசுது இல்ல. அந்த அம்மா என்ன புருஷன் கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல். கார்த்திக் மணி புடி. சின்ன பண்றா. ஐயோ, நான் வேற எலும்பு வாங்கி தரேன். மணி, no, மணி நின்றா. எல்லாரும் சீக்கிரங்க ப்ளீஸ் இங்க வா. அந்த பால குடுறா. கார்த்திக் ஏய் செக்யூரிட்டி, முதல்ல அவனை இழுத்து வெளியே போடு. மணி செட் செட் என்ன மச்சான் நடக்குது? செட். குட் பாய். பிளட்ஸ். குட் பாய். மணி ரோல். என்ன மச்சான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்குது. சார், உங்க சட்டை கொஞ்சம் அவருங்க. எதுக்கு? அதுக்கு போட போறியா? வந்து பாரு என்ன பண்ணுதுன்னு. பிச்சு, போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு? உன்னோட கப்பை வச்சு நீ எங்க இருக்க நாய் கண்டுபிடிக்க போகுது. என்னடா ஐஸ் பாய் விளையாட்டுலாம் விளையாட சொல்ற? மாமா இப்ப என்ன பண்றது? நான் கண்ண மூடி இருக்கலாம் மச்சான். மணி சர்ச். மணி, go find him. மணி leave it. ஐயோ, வின்னு தெரிக்குதே. டேய், அதுக்கு நாய் பல் இல்லடா, சிங்கம் பல்லா இருக்கும் போல இருக்கு. வண்டி திரும்பலடா. மணி கிட்ட. யோ, ஏன் எங்களை பார்த்த உடனே ஒண்ணு? அது ஒண்ணும் இல்லைங்க. காக்கி பேண்ட் காக்கி சட்டை போட்டு எல்லாம் போலீஸ்காரர் இருந்தீங்களா, அதான் வம்பு எதுக்குன்னு அப்படியே திரும்பிட்டு. தப்பு பண்ணவன் தான் ஏன் ஓடணும்? நீ என்ன பண்ண? அது ஒண்ணும் இல்லைங்க, பக்கத்துல நம்ம பண்ண இருக்குதுங்க, அது பார்த்துட்டு வரலாம்னு. சரி, அங்க ஒரு வேன் நிக்குது இல்ல, அதுல யாரா வந்து போனாங்களா? எதா பாத்தியா? நம்ம பண்ணையில அந்த வேனை பத்தி ஏதோ அரசல் புரசெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அது மட்டும் காதுல விழுந்ததுங்க. மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. ஆமா, பார்த்தா செழிப்பா இருக்கு. சரி, பண்ணங்கிறிய, அப்படி என்னதான் பண்ண? அது